பணத்தை செலவு செய்து ஆரோக்கியத்தை தேடுகின்றோம். யோசிச்சு பாருங்க, உண்டா இல்லையான்னு. வேதாத்ரி மகரிஷி அழகா சொல்லுவாரு, இந்த மனிதர்களை என்னால புரிஞ்சுக்க முடியல. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், போதுமான பணம் கிடைச்ச பிறகும் பக்கத்து வீட்டுக்காரனை பாக்குறான், அவன் பணம் நிறைய வச்சிருக்கான்னு தன் ஓட்டத்தை அதிகப்படுத்துறான். அந்த இடத்த ரீச் ஆனோன்னா அடுத்தவனை பாக்குறான், இன்னும் ஓட்டத்தை அதிகப்படுத்துறான். இது எப்படி இருக்குன்னா, ஒருத்தன் நிறைய சாப்பிட்றான் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் அவனை பாராட்டுறாங்கன்னு வச்சுங்க. அந்த பாராட்டுக்காக அவன் நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான்னா எப்படி உடல்நலம் கட்டி இறந்து போவானோ, அப்படி பணத்தை மட்டுமே தேடிக்கொண்டு ஓடுகிறவர்கள் வாழாமலேயே இறந்து போகிறார்கள். இது என்ன வேடிக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லுவார். தலாய் லாமா சொல்லுவாரு, சிறு வயதிலே மனிதர்கள் தன்னுடைய ஆரோக்கியத்தை செலவு செய்து எதை தேடுறோம்? பணத்தை சம்பாதிக்கின்றோம். முதிர் வயதான பிறகு நம்மளுடைய பணத்தை செலவு செய்து ஆரோக்கியத்தை தேடுகின்றோம். யோசிச்சு பாருங்க, உண்டா இல்லையான்னு. ஆனா இழந்த ஆரோக்கியத்தை பணத்தால பெற முடியுமா? இது ஒரு பெரிய கேள்விக்குறி. இழுக்கலாம், கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடலாம், அவ்வளவுதான். ஆனா நடுப்புற இன்னொன்னு என்ன நீங்க யோசிக்கணும்னா, ஆரோக்கியத்தை செலவு பண்ணி பணத்தை தேடுறது ஒண்ணு, அடுத்து என்ன பண்றோம் பாருங்க. வருங்காலத்தில் வசதியாக வாழ வேண்டும் என்று பணத்தை சேர்த்து சேர்த்து வச்சு நிகழ்காலத்தில் வாழாமலே சாகிறான். தனக்கு இறப்பே இல்லை என்று தன்னை பற்றி நினைத்து கொண்டு திடீரென்று இறப்பு வரும்போது வாழாமலே செத்து போறான். இந்த மனிதனை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது சொல்றது தலாய் லாமா.